ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். கண்டிப்பா நம்ம சேனல்ல ஒரு கிரேட்டான, அதாவது ரொம்ப பெரிய அன்பாக்சிங் வீடியோன்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான அன்பாக்சிங் வீடியோ இது. சோ அந்த அளவுக்கு என்ன முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, ஒரு லேப்டாப், அதாவது எம்ஐயோட ஹரிசான் லேப்டாப் வந்து அன்பாக்சிங் பண்ண போறோம். இதுல என்ன ரொம்ப முக்கியமான ஸ்பெஷாலிட்டி பாத்தீங்கன்னா, இது வந்து i7 லேப்டாப். சோ இந்த வீடியோல இந்த லேப்டாப்ல அப்படி என்ன இருக்கு, இந்த i7 ப்ராசஸர்னா எப்படி இருக்க போகுதுன்னு வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு இந்த எம்ஐ லேப்டாப் ஒர்த்தா இல்லையான்னு பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுறாங்க கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல இந்த வீடியோ கடைசி வரை பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த லேப்டாப் இன்னைக்கு தான் வந்திருக்கு. அதாவது செப்டம்பர் 22 இன்னைக்கு முந்தா நேத்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதாவது செப்டம்பர் 20ஆம் தேதி ஆர்டர் பண்ணி 22ஆம் தேதி டெலிவரி பண்ணிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ல வாங்குது. அதனால 2 டேஸ்க்குள்ளே டெலிவரி பண்ணிருக்காங்க. சோ இந்த லேப்டாப் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா என்னோட பிரதர், அதாவது என்னோட அண்ணனுக்கு வந்து வாங்கி இருக்காரு. சோ அவரோட ஸ்டடி பர்பஸ்ல இருந்து எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த லேப்டாப் யூஸ் பண்ண போறாரு. அதனால தான் இந்த லேப்டாப் வாங்கி இருக்காரு. சோ இந்த லேப்டாப் வந்து வாங்க சொல்லி நான் தான் சஜஷன் பண்ணியிருந்தேன். சோ அதனால இந்த லேப்டாப் வந்து வாங்கியிருக்காரு. அண்ட் இன்னொரு சின்ன விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, இந்த லேப்டாப் வந்து மத்தியானம் தான் வந்து இருந்தது. சோ மத்தியானம் வந்த பிறகு பாத்தீங்கன்னா நான் வந்து வீட்டுல இல்லன்றதுனால அவரே பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணி அவரே வந்து வீடியோ எடுத்துட்டாரு. சோ அதனால நான் வந்து கிளியரா அன்பாக்சிங்ல எல்லாத்தையும் காட்டுவேன். அதே மாதிரி வந்து அவர் எடுத்திருக்காரா இல்லையான்னு தெரியல. சோ கொஞ்சம் வந்து கூடுதலோ குறைச்சலோ வந்ததுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, நான் வந்து திருப்பியும் வந்து அன்பாக்சிங் பண்ணி காட்டணும்ன்றதுக்காக இதுக்கு முன்னாடி எப்படி வந்து வந்ததோ அதே மாதிரி வந்து பேக்கப் பண்ணி வச்சிருக்காரு. சோ பேக்கேஜ் பாத்தீங்கன்னா அது இருக்கு. சோ கிட்டத்தட்ட எல்லாமே அதே மாதிரி பேக்கப் பண்ணி வச்சிருக்காரு. அதனால இப்ப வந்து உங்க எதிரிலே கூட நான் அன்பாக்சிங் பண்ணி காமிச்சிடறேன். இந்த மாதிரி தான் வந்திருக்குன்னு வந்து காமிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இது கூட பாத்தீங்கன்னா இன்னொரு ஐட்டமும் கொடுத்திருக்காங்க. இது எதுக்குன்னு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ தெரியலன்னா இந்த வீடியோ கடைசி வரையும் பாருங்க, இப்ப புரியும். ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த லேப்டாப் வந்து ஓபன் பண்ணிடுறேன். சோ கிட்டத்தட்ட எல்லாமே அன்பாக்சிங் பண்றதுக்கு தேவையான எல்லா மாதிரியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காரு. உங்களுக்கு வந்து தெரியல, இப்ப தெரியுது பாருங்க. ஒரு பாக்ஸ்குள்ள வந்து திருப்பி ஒரு 3 பாக்ஸ் வந்து வச்சிருக்காங்க. தெரியுதா? எம்ஐ நோட் புக் ஹரிசான் எடிஷன் இதுல போட்டுருக்கு பாருங்க. சரிங்க, அதுக்கு முன்னாடி பாக்ஸ் போட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா முதல்ல வந்து 1.4 kg தான் இதோட வெயிட் இருக்கு. அதுக்கப்புறம் இதோட ஸ்கிரீன் பாத்தீங்கன்னா 35.49 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. அதாவது 14 இன்ச்சஸ் ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா டிடிஎஸ் சப்போர்ட்ல இருக்கு. அதாவது பவர்ஃபுல்லான சவுண்ட் வரும்னு சொல்லியிருக்காங்க. சோ எல்லாமே யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அதுக்கு முதல்ல வந்து உங்களுக்கு மேல இருக்கிறதெல்லாம் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் அப் டு 10 hours பேட்டரி லைஃப். சோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, அப் டு 10 hours பேட்டரி லைஃப். சோ இந்த ஒரு விஷயத்தினால தான் பாத்தீங்கன்னா எம்ஐ முதல்ல மெயினா சூஸ் பண்ணுது. சோ இதுவும் ஒரு முக்கியமான காரணம் சொல்லலாம். ஏன்னா இது i7 ப்ராசஸரோட ஒரு 10 hours பேட்டரி லைஃப்னா கண்டிப்பா யாரா இருந்தாலும் இதுதான் சூஸ் பண்ணதுக்கு நினைப்பாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அல்ட்ரா ஹை ஸ்பீட் ஸ்டோரேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது SSD சப்போர்ட் தந்திருக்காங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா SSD சப்போர்ட் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க. ஹார்ட் டிஸ்க் வந்து கொடுக்கல. சப்போஸ் நம்மளுக்கு ஹார்ட் டிஸ்க் தேவைப்படுதுன்னா எக்ஸ்டர்னலா தான் போட முடியும். இதுல பாத்தீங்கன்னா 512 GB வேரியன்ட் தான் வாங்கியிருக்கோம். தென் இதுல பாத்தீங்கன்னா ரூபஸ்ட் மெட்டல் பாடி வந்து கொடுத்திருக்காங்க. அதாவது மெட்டல் பாடி வந்து கொடுத்திருக்கதா வந்து மிச்சம் பண்ணிருக்காங்க. சோ சைடுல எல்லாம் பாத்தீங்கன்னா அதோட ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா i7 ப்ராசஸர் 10th ஜெனரேஷன், முக்கியமா 10th ஜெனரேஷன் i7 ப்ராசஸர். உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. இது வந்து 10th ஜெனரேஷன் i7 ப்ராசஸர். அதுக்கப்புறம் 8 GB RAM and 512 GB வந்து SSD கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் MX 350 2 GB கிராபிக்ஸ் தந்திருக்காங்க. நான் வந்து 4 GB கிராபிக்ஸ் தான் வந்து எப்பவுமே எதிர்பார்ப்பேன். இருந்தாலும் 2 GB கிராபிக்ஸ்ன்றது இந்த பிரைஸ் கண்டிப்பா ஒர்த்தான ஒண்ணுதான். சோ கிராபிக்ஸ் வேணா நமக்கு எக்ஸ்டர்னலா போட முடியுமா இல்லன்னு தெரியல. கிராபிக்ஸ் மெமரி பத்தி கண்டிப்பா தெரியல சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் மெமரி எக்ஸ்டர்னலா போட முடியுமா போட முடியாதுன்னு வந்து கரெக்டா தெரியல. சோ அதை பத்தி தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அது மட்டும் இல்லாம இப்ப பாத்தீங்கன்னா வெறும் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ அன்பாக்சிங் பண்ணிட்டு இதோட ஃபுல் ஸ்பெக்ஸோட வீடியோ பாத்தீங்கன்னா தனியா ஒரு வீடியோ பண்ணலாம்னு இருக்கேன். ஏன்னா இந்த வீடியோ இதுவே லாங்கா போயிட்டு இருக்கு. சோ மத்தபடி பாத்தீங்கன்னா இதோட வெயிட் கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது சம்திங் டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. பின்னாடி பக்கம் பாத்தீங்கன்னா இன்டெல் இன்சைட் வந்து, அதாவது இன்டெல் ப்ராசஸர் வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த சைட்ல பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா MRP 65,999 ரூபாய் போட்டிருக்காங்க. சோ கிட்டத்தட்ட எம்ஐ ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா 59,999 நினைக்கிறேன். அதாவது 60,000 ரூபாய் நினைக்கிறேன். சோ 60,000 ரூபாய்க்கு தான் வாங்கி இருக்கிறது இந்த லேப்டாப். அதாவது நாங்க வந்து அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணோம். நம்ம எம்ஐ ஸ்டோர் பிரைஸ் சொல்றேன். சோ இந்த பாக்ஸ்க்குள்ள என்னென்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அதாவது ஒரு லேப்டாப் தந்திருக்காங்க, பவர் அடாப்டர் தந்திருக்காங்க, பவர் சார்ஜ் தந்திருக்காங்க, அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் தந்திருக்காங்க. சோ இந்த 4 ஐட்டம் தான் இந்த பாக்ஸ்க்குள்ள இருக்கு. சோ இப்போ வாங்க இந்த பாக்ஸ் வந்து அன்பாக்சிங் பண்ணிடலாம். சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏற்கனவே பிச்சு தான் வச்சிருக்கு. அதாவது அவர் ஏற்கனவே அன்பாக்சிங் பண்ணிருக்காரு. அந்த வீடியோ நான் ஆட் பண்றேன். ஃபர்ஸ்ட் இது எடுத்துக்கலாம். இது என்னன்னு பாத்தீங்கன்னா சார்ஜர் நினைக்கிறேன். அதான் சார்ஜர் தான் இது, சார்ஜர்.
ஸோ அடாப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. பவர் அடாப்டர் எவ்வளவு லாங்லாம் வந்து இன்னொரு வீடியோல பார்க்கலாம், ஏன்னா இந்த வீடியோ லாங்கா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் பவர் கேபிள் தந்திருக்காங்க. ஸோ இந்த பவர் அடாப்டரோட ஸ்பெக்ஸ் எல்லாம் பாத்துக்கோங்க. ஸோ இது ஓரமா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா லேப்டாப் தான் இருக்கு. யூசர் மேனுவல் வந்து அடியில் இருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா யூசர் மேனுவல் இருக்குன்னு வந்து அதிலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆமா, யூசர் மேனுவல் வந்து அடியில் தந்திருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ்ல எவ்வளவுதான் இருக்கு, லேப்டாப் இருக்கு, பவர் கேபிள் இருக்கு, அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் தந்திருக்காங்க. ஸோ இந்த யூசர் மேனுவல் வந்து நம்ம சும்மா நினைக்க கூடாது. எப்பவுமே யூசர் மேனுவல் படிச்சு பார்த்தோன்னா இன்னும் இந்த லேப்டாப் பத்தி நிறைய தெரிய வரும். ஸோ நீங்களா இருந்தாலும் கொஞ்சம் யூசர் மேனுவல் படிச்சு பாருங்க. ஸோ இவ்வளவுதான் வந்து லேப்டாப் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபோம் வச்சு அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்படி வந்ததோ அதே மாதிரி தந்திருக்காங்க. மேல வந்து ஒரு கவர் போட்டிருக்காங்க. லேப்டாப் பார்க்கறதுக்கு நல்லா ஸ்லிம்மா இருக்கு. ஸோ ரொம்ப ஸ்லிம்மா இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2-3 டேப் வந்து வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கு. ஸோ பின்னாடி பார்க்க பாத்தீங்கன்னா ஸ்பெக்ஸ் வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. நல்லா சில்வர் கலர் லேப்டாப்பா தந்திருக்காங்க. ஸோ HDMI போர்ட்லாம் தந்திருக்காங்க. ஸோ சைட்ல போர்ட்ஸ் எல்லாம் வந்து சைட்ல தந்திருக்காங்க. HDMI போர்ட்ஸ், ஹெட்போன் ஜாக், மைக் கொடுத்திருக்காங்க. USB Type-C கேபிள் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் நார்மல் 2 போர்ட்ஸ் தந்திருக்காங்க, USB போர்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த சைடும் பாத்தீங்கன்னா மைக்ரோஃபோனுக்காக ஒரு 3.5mm ஜாக் தந்திருக்காங்க. அதுக்கப்புறம் USB போர்ட்டும் தந்திருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா ஃபேனுக்காக கொடுத்திருக்காங்க. கீரியம் பின்னாடி, அதாவது பின்னாடி சைடு பாத்தீங்கன்னா ஃபேனுக்காக கொடுத்திருக்காங்க. நம்ம இதுல ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது இதுல பாத்தீங்கன்னா ரிமூவபிள் பேட்டரி கிடையாது, நான் ரிமூவபிள் பேட்டரி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுதான் இதுல ரொம்ப முக்கியமானது. சோ நான் ரிமூவபிள் பேட்டரின்றது கூட ஒரு பிளஸ் பாயிண்ட் சொல்லலாம். ஏன்னா நான் ரிமூவபிள் பேட்டரி கொடுக்கறதுனால கண்டிப்பா கெபாசிட்டி நல்லா தான் கொடுத்திருப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் இப்ப ஓபன் பண்ணி பார்த்துடலாம். சோ ஓபன் பண்ணி பாருங்க, நானே இப்பதான் பாக்குறேன். சோ ஓபன் பண்ண பிறகு இப்படிதான் இருக்கு. பாக்கிறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. கீழே பாத்தீங்கன்னா i7 வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. 10th ஜெனரேஷன் i7 லேப்டாப் இது. சோ புதுசா வாங்கின அந்த ஸ்மெல் நல்லா வருது. சோ MI வந்து இங்க பிராண்ட் மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ இதை வச்சுட்டு இவ்வளவுதான் அன்பாக்சிங் வீடியோ. அதுக்கப்புறம் இது கூட ஒன்னு கொடுத்துருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். அது என்ன பாத்தீங்கன்னா இன்னத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வெப்கேம் பாத்தீங்கன்னா எக்ஸ்டர்னலா தான் வைக்க முடியும். ஏன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ரொம்ப ஸ்லிம்மா தந்திருக்காங்க. இருக்கிறதுலே ரொம்ப ஸ்லிம்மா, நான் இப்பதான் பாக்குறேன் இதை. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஸ்லிம்மா வந்து லேப்டாப் வந்து தந்திருக்காங்க. சோ அதனால இதுக்கு வந்து எக்ஸ்டர்னலா தான் வந்து HD கேம் கொடுத்துருக்காங்க. சோ இது பாத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய இடத்துல. இதை வந்து இப்படி பிக்ஸ் அப் பண்ணணும். நம்ம USB போர்ட் வழியா இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சோ இப்படிதான் வந்து நம்ம கனெக்ட் பண்ணி வைக்கணும். சோ இப்படி இந்த ஆங்கிள் பக்கத்துக்கு இப்படி இருக்கு பாருங்க. USB கேபிள்ஸ் வந்து பின்னாடி இருக்கு. சோ கேமரா க்ளோஸ் அப்ல பாத்துக்கோங்க. ஓகே வேஸ், எவ்வளவுதான் இந்த அன்பாக்சிங் வீடியோ. நான் இந்த அன்பாக்சிங் வீடியோ கூட ஏற்கனவே அன்பாக்சிங் பண்ண அந்த வீடியோ வந்து அட்டாச்மெண்ட் பண்றேன். சோ அந்த வீடியோ தொடர்ந்து பாருங்க. ஓகே வேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு அன்பாக்சிங் பண்ண வீடியோ இதுதான். அதாவது எங்கள் அண்ணன் எடுத்த வீடியோ. ஸோ இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, அதாவது எங்கள் அண்ணனோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டுருக்காரு. எங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை கேப்சர் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ நான் இப்போ வந்து உங்களுக்கு அன்பாக்சிங் பண்ணி காமிச்சா மாதிரி தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பில் இருக்குது. ஸோ இந்த பில்லை மட்டும் தான் வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் அன்பாக்சிங் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது வந்து எப்படி இருக்குன்னு வந்து உங்களுக்கு காட்டணுன்றதுனால தான் இந்த வீடியோ நான் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா வந்து எதுக்கு வேஸ்ட்டாக வந்து எக்ஸ்ட்ரா டைம் ஆகுதுன்னு தான் விட்டுருக்கணும். ஸோ இருந்தாலும் உங்களுக்கு காட்டணுன்றதுனால தான் ஒரு விஷயத்தினால காட்டுறேன். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பவர் கேபிள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ நான் ரொம்ப சீக்கிரமாக எடுத்து முடிச்சதுனால உங்களுக்கு வந்து நான் வந்து கிளியரான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலன்னு தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு கிளியரான இன்ஃபர்மேஷன் கிடைக்கலனா கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிளியரான இன்ஃபர்மேஷனோட வரும். ஸோ உங்களுக்கு இந்த லேப்டாப்பில் என்ன விதமான டீட்டெயில்ஸ் தேவைப்படுது, இந்த லேப்டாப் வந்து நான் சஜஷன் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக 160,000 என்ற ரேஞ்சில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இல்லை, கண்டிப்பாக இதுதான் பெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 60,000 முதல்ல யாருமே i7 ப்ராசஸே கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் இது 10th ஜென்ரேஷன் வேறு. அண்ட் இன்னொரு சின்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, அப் டு 512 GB வரும் தான் வந்து இவங்க வேரியண்ட்டே தந்திருக்காங்க. 1 TB வேரியண்ட் அவங்க தந்ததுனால கண்டிப்பாக நான் வந்து 1 TB வேரியண்ட் தான் வாங்கியிருப்போம். ஸோ ஃபஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து வெளியே எடுத்தாச்சு. லேப்டாப் வெளியே எடுத்து இப்போ ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஆன் பண்ண வந்து 2வது தடவை ஆன் பண்ணி பார்த்தோம். ஸோ ஆன் ஆகலை. ஸோ சார்ஜர் வந்து போட்ட பிறகு தான் வந்து ஆன் ஆச்சு. ஸோ இப்போ சார்ஜர் போட்டு முடிச்சாச்சு. ஸோ சார்ஜர் போட்டு முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீன் ஆன் ஆயிடுச்சு. ஸோ ஸ்க்ரீன் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா மேற்படி என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பார்த்தாச்சு. ஓகே வேஸ், ஃபைனலாக இந்த வீடியோ அவ்வளோ தான். ஓகே வேஸ், பாய். ஓகே வேஸ், ஃபைனலாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். அதனால இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. மேலும் இந்த வீடியோ தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ தேவைப்பட்டா சொல்லுங்க. இந்த வீடியோ எப்படின்னு கிளிக் சொல்லுங்க. கண்டிப்பாக இன்னொரு வீடியோ நான் வந்து இந்த லேப்டாப் பற்றி முழுமையான டீடைல்ஸ் வந்து போடுவேன். ஸோ அந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களோட கேள்விக்கான பதில் எல்லாமே இருக்கும். ஓகே வேஸ், பாய். See you next video.